Was it the voice? Was it the fire burning in me? All of the noise turned into choirs. Hi guys, welcome back. நம்மள நிறைய பேருக்கு ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது நம்ம கால் கிட்ட ஒரு தடவை இல்லை 2 தடவை ஃபோல்ட் பண்ணி வியர் பண்ற பழக்கம் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்டைல் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே ட்ரெண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட்டை 7 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எப்படிலாம் வந்து ஃபோல்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரி ஃபிட்ல இருக்கிற ஜீன்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம இன்ட்ரோவை கட் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஜீன்ஸை ஃபோல்ட் பண்ணி வியர் பண்றதுல அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க டெய்லர் கிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னே சொல்லலாம். நம்பர் 1, சிங்கிள் கஃப். சிங்கிள் கஃப்ன்றது ஃபாதர் ஆஃப் ஆல் கஃப்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று. கஃபை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜீன்ஸை ஜஸ்ட் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற ஃபோல்ட் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும். ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். சரி, நம்ம பண்ணியிருக்க ஃபோல்டோட மெஷர்மெண்ட் 1.5 இன்ச் இருக்கா இல்லை 2 இன்ச் இருக்கான்னு எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன். உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் இருக்குமா? ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். ஸோ இந்த அளவை இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்க ஃபோல்ட் கிட்ட ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு பாருங்க. இங்கே பண்ணியிருக்க ஃபோல்டோட மெஷர்மெண்ட் இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சிங்கிள் கஃப் பண்றதுனால நம்மளோட லுக் ரொம்பவே ஸ்லீக்கா காமிக்கும். முக்கியமா உங்க ஜீன்ஸ் பேண்டோட லென்த் கரெக்டான ஒரு லென்த்ல இருந்தா மட்டும் இந்த சிங்கிள் கஃபை ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்லிம் ஃபிட் இல்ல டேப்பர்ட் ஃபிட் இந்த மாதிரி ஃபிட்ல இருக்கிற ஜீன்ஸ் வியர் பண்ணா மட்டும் இந்த சிங்கிள் கஃபை ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபிட்டை தவிர வேற எந்த ஃபிட்டுக்கு நீங்க சிங்கிள் கஃப் ட்ரை பண்ணாலுமே சரி, நம்ம கால் கிட்ட எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கும் அண்ட் அது பார்க்கவும் அவ்வளவு நல்லா இருக்காது. நம்பர் 2, டபுள் கஃப். டபுள் கஃப்ன்றது சேம் சிங்கிள் கஃப் மாதிரி தான். சிங்கிள் கஃப்ல நம்ம ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, பட் இந்த டபுள் கஃப்ல நம்ம 2 தடவை ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் டபுள் கஃப்னு வரும்போது 2 முக்கியமான ரூல் இருக்கு. ஒன்னு, நம்ம பண்ற கஃப் நம்ம ஷூவோட டாப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேல போகாத மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது, நம்ம ஜீன்ஸ் பேண்டோட ஃபிட்டை பொறுத்து நம்ம பண்ற கஃபோட சைஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களோட ஜீன்ஸ் பேண்ட் உங்க கால் கிட்ட ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா நீங்க பண்ண போற கஃப் ரொம்பவே பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல ஸ்கின்னி ஃபிட் இல்ல ஸ்லிம் ஃபிட்டா இருந்துச்சுன்னா நீங்க பண்ண போற கஃப் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்பர் 3, மெகா கஃப். இந்த டைப் கஃபை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா சிங்கிள் கஃபோட ஒரு ஓவர் சைஸ்டு வெர்ஷன் தான் இந்த மெகா கஃப். சிங்கிள் கஃப்ல நம்ம பண்ண ஃபோல்ட் 2 இன்ச் அளவுக்கு இருந்துச்சு இல்லையா, பட் இந்த மெகா கஃப்ல 4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மெகா கஃப்ன்றது யூரோப் கண்ட்ரீஸ்ல பெரிய பெரிய ரேப்பர்ஸ் ஆகட்டும் இல்ல செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாடலை நம்ம கரெக்டான வேல ஸ்டைல் பண்ணி அதை புல் ஆஃப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்கேஸ் நீங்க வியர் பண்ற ஜீன்ஸ் கொஞ்சம் லூஸா இருக்கு அண்ட் உங்களால இந்த ஸ்டைலை கரெக்டா புல் ஆஃப் பண்ண முடியும்னு நினைச்சா மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 4, ஜாப்பனீஸ் கஃப். இன்கேஸ் உங்க ஜீன்ஸ் பேண்டோட லென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு அண்ட் உங்களுக்கு ஸ்லைட்லி கிராப்டான லுக் வேணும்னு நினைச்சா மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாப்பனீஸ் கஃபை பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் உங்க ஜீன்ஸ் பேண்ட்டை ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி. அண்ட் நீங்க ஆல்ரெடி 4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேல ஒரு சிங்கிள் கஃப் பண்ணுங்க. இப்போ உங்களோட லுக் பார்க்க நல்லா ஸ்டைலிஷாகவும் கிராப்டாகவும் தெரியும். நம்பர் 5, சம்மர் கஃப். இன்கேஸ் நீங்க கேஷுவலான லுக்ல வெளியே கிளம்புறீங்க அண்ட் உங்களோட ஆங்கிள்ஸை வெளியே ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல இந்த சம்மர் கஃப் ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இந்த சம்மர் கஃபை எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட்டை 3 தடவை இல்ல 4 தடவை அன்ஈவனா வந்து ஃபோல்ட் பண்ணுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கஃப் எல்லாமே 1.5 இன்ச் வரைக்கும் பண்ணணும் இல்ல 4 இன்ச் பண்ணணும் 3 இன்ச் பண்ணணும்னு வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த சம்மர் கஃபை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு அன்ஈவனா ஃபோல்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியான லுக் மாதிரி இருந்தாலுமே சம்மர் கஃப்ன்றது ஸ்லிம் ஃபிட் அண்ட் ரெகுலர் ஃபிட் இந்த மாதிரி ஃபிட்ல இருக்கிற பேண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் முக்கியமா நம்மளோட ஓவரால் லுக்கே யூனிக்கா காமிக்கும். நம்பர் 6, இன்சைட் அவுட் கஃப். இந்த மாடல்ல இருக்கிற கஃப் நிறைய பேர் ட்ரை பண்றது இல்ல, பட் ட்ரை பண்ணா ரொம்பவே யூனிக்கா இருக்கும். சரி, இந்த கஃபை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு ஃபோல்ட் பெருசா பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா இந்த தடவை நீங்க பண்ண போற ஃபோல்ட் உள்பக்கமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நீங்க ஒரே ஒரு சிங்கிள் கஃப் பண்ணுங்க. அண்ட் இப்போ நீங்க பண்ண போற சிங்கிள் கஃப் வெளிப்பக்கமா இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து கிளியரா காமிச்சிருப்பேன். ஸோ இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட லுக் பார்க்க கிளீனாகவும் ரொம்பவே டெய்லர்டாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமா ஸ்லிம் ஃபிட் வியர் பண்ணும்போது இந்த கஃபை ட்ரை பண்ணா ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பின்ரோல். பின்ரோல்ன்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பின்ரோல் எப்போ பண்ணாலுமே சரி நம்மளோட ஆங்கிள் கிட்ட நல்லா டேப்பர்டா இருக்கும். அண்ட் நம்மளோட கால் கிட்ட நல்லா டேப்பர்டா இருக்கிறதுனால நம்மளோட ஷூ மட்டும் தனியா காமிக்கும். ஃபஸ்ட்டு ஜீன்ஸோட உள்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் இதை ஒரு தடவை இப்படி பிஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடுக்கு அப்படி ஃபோல்ட் பண்ணணும். இதுவாக இந்த காலில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த சைடு அதாவது உள்பக்கமாக அப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, இதை ஜஸ்ட் அப்படியே இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபோல்டு, அப்படியே ஒரு ஃபோல்டு.
ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது இந்த கையை எடுத்துடாதீங்க, இந்த இடத்த அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ திரும்பி அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டு, இந்த கையை எடுக்கக்கூடாது. ஸோ திரும்பி ஃபுல்லாக ஒரு ஃபோல்டு. ஸோ பின்ரோல். சரி, எந்த மாதிரி ஃபிட்டில் இருக்கிற ஜீன்ஸ்க்கு இந்த பின்ரோல் பண்ணலான்னா ஸ்லிம் ஃபிட் அண்ட் டேப்பர்ட் ஃபிட், இந்த 2 ஃபிட்டில் இருக்கிற பேண்ட்டுக்கும் பின்ரோல் பண்ணால் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன 7 வேஸ்லேருந்து நீங்கள் எந்த மாதிரி கஃப்லாம் இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கஃப் எதுன்றதை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஷூ டைப்க்கு எந்த மாதிரி கஃப் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த ஷூக்கெலாம் நம்ம ஃபோல்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then, bye bye.